நான் வந்து ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளா வந்து யூடியூப்லலாம் ஒரு ஒரு 4, 5 வருஷமா யூடியூப்லலாம் நிறைய என்னுடைய கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, கெட்ட கெட்ட வார்த்தை திட்டி வச்சிருப்பான். ஓகே. இது போட்டிருக்கோம் இல்லையா, எதில 4 பேர் கெட்ட வார்த்தை திட்டுவான். காரணம் என்னன்னே தெரியாது. அவன் எதுக்கு பிறந்தானே தெரியாது. ஆனா என்ன வந்து திட்டுவான். காரணம் என்ன, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா பிரச்சனைகள் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஓகே. அது மட்டும் இல்லாம ஒரு தலைமை பொறுப்புக்கு வரதா இருந்தா கண்டிப்பாக விமர்சனங்களை தவிர்க்காமையோ இல்ல விமர்சனம், ஏன்னா 4 பேர் குறை சொல்லத்தானே செய்வான். நம்மளுடைய அப்ப இவன்லாம் தலைவரான்னு கேட்கணும்ல. இப்ப நான் வந்து தலைவர், மக்களுக்கு தலைவர்னு வரும்பொழுது இவன்லாம் தலைவரான்னு ஒருத்தன் கேட்கத்தானே செய்வான். அப்ப எது பொதுத்தளத்துல வரமோ அது விமர்சிக்கப்படும்ன்றது அர்த்தம். இதுல என்னன்னா ஒரு படி மேல போய் பர்சனல் லைஃபையும் சேர்த்து விமர்சிப்பாங்க மக்கள். ஏன்னா மக்கள் விமர்சிக்கல, எதிர்கட்சிக்காரன் அசிங்கப்படுத்துவான். இல்லைன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பூரா என்ன செய்வாங்கன்னா ஒரு மனிதனுடைய பர்சனல் தான் டேமேஜ் ஆகும். இப்போ என்ன வந்து நீங்க என்னதான் கெட்ட திட்டம் கூட இப்போ ஒரு சண்டை நடக்கிறப்ப என்ன செய்யறாங்க, அவங்க அம்மாவையும் கொண்டாடி தான் திட்டுறாங்க. அது காரணம் என்ன, பர்சனலா டேமேஜ் பண்றப்போ அவங்களால எந்திரிச்சு வர முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில செய்யறாங்க. அப்போ விஜய் மேல இது பிளான் பண்ண தாக்குதலா இருக்கலாம், ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களை கிளறி விட்டு தாக்குதல் நடத்துறாங்க. ஆக மொத்தத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்தா அடிபட்டு தான் ஆகணும். ஓகே. அப்போ அடிபடுறதுக்கு பயந்தவங்க பொது வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. அப்போ இதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்திருக்காரு. அதனால தான் ஏதோ ஒரு மீட்டிங்ல கூட அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது பெரிய தொந்தரவுனா இல்லை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, ஒருத்தே இல்லைன்னு சொன்னது காரணம். அது ஒருத்தே இல்லைன்றது நிறைய பேர் கமெண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அல்லது பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை என்பது விமர்சிக்கப்பட வேண்டியது அவசியம், விமர்சிக்கப்படும். ஏன்னா நம்ம ஒரு புடம் போடப்படணும் இல்லையா. அப்போ எல்லாத்தையும் ஒரு தலைவனை எப்படி ஏற்றுக்குவான்? நீங்கள் வெறுமனே படத்துலேருந்து நேராக வந்தோடனே தலைவனை ஏற்றுக்குவானா அப்படின்னா அவங்கள பற்றி கெட்டது சொல்லுவான், நல்லது சொல்லுவான், எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவன் வந்துட்டுனா தானே ஜெயிக்க முடியும். அப்போ இதெல்லாம் தாண்டி வரது தான் தலைவன். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அவரை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கும், இன்னொரு விஷயம், நீங்கள் நினைச்ச மாதிரி படப்படலாம் வர முடியாது அரசியலுக்குள்ள.